பாய்க்கு சர்ப்ரைஸ் எல்லாம் இஷ்டப்பட்டுச்சா? ம் சர்ப்ரைஸ் எல்லாம் இஷ்டப்பட்டுச்சான்னு கேட்டேன்ப்பா. அது ஏன் இப்படி பிடிச்சி எழுத்தீங்க? நீ கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாம்? அதுக்கு அதுக்கு ம், ஏன்டி இவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துருக்க? കുറച്ച് கிட்ட வா. எது? കുറച്ച് கிட்ட வாடின்னு சொன்னேன். இத்தனையும் கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு தூரத்துல இருக்கனாமே நானு பிச்சுடுவேன். பட் வர ஸ்கூல் அச்சோ பிக்காத, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. மாமா பாவம் இல்ல. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாழு வாழு மாமா வாமே மாமா. கள்ள பயலே. ஏண்டி நான் மாமா இல்லையா? ம், ஆமா ஆமா மாமா தான். அது என்ன ஒரு இழுவையா சொல்ற? பின்ன எப்படி சொல்லணும்? நல்லா ரொமான்டிக்கா செம்ம மூடா மாமான்னு சொல்லணும். எங்க அப்படி சொல்லு பாப்போம். ம்ஹும். அதானே நீயா சொல்லிடுவ? நீயாவது மாமான்னு விളിக்கிறதாவது? ம் பர்த்டே பாய்க்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கூட இல்லை. என்ன உலகண்டா இது? ஆமா கேட்கணும்னு நினைச்சு மறந்தேன்ப்பா. என்னடி? உங்க ஃப்ரெண்டு ராகேஷ் இருக்காங்கல்ல, ஆமா. அவர் என்ன அவ்வளோ சின்ன பொண்ணை போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு? அதான் நானே கேட்கணும்னு இருந்தேன். கிறுக்கடி உனக்கு. ஏன்? பின்ன இந்த மேட்டர்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பக்கத்துல இருக்கான். அவன் பக்கத்துல இருக்கும் போதே நீ இப்படி கேக்குற? ஏன்? உண்மையை தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க? உண்மையை தான் கேட்டேன். அவன் இருக்கும் போதே கேக்குற? அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ம், நீ ஏன் சொல்லு பாப்போம். இது போல நீ இப்பதான் ஸ்கூல் படிச்சு முடிச்சிருக்க. நானு டுட்டோரியல் படிச்சுட்டு இருக்கேன். உன்னை விட எனக்கு ஒரு 6-7 வயசு பெருசு. அப்படின்ற பட்சத்துல இதை போய் நீ யார்கிட்டயா சொல்லும் போது, உன்னை யாராவது இப்படி பேசும்போது எப்படி இருக்கும்? ஆமால. ம் ஃபர்ஸ்ட் எதையும் நம்ம இடத்துல வச்சு யோசி. அப்பதான் மனசிலாகும் மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகும்னு. சரி நீ அவனை அப்படி பேசிட்ட, அவனுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இனி ஒருக்கே கூட இப்படி பேசாத. சாரிங்க. பரவாயில்ல, அதான் நீ அவங்கிட்ட வேற ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டல, அதனால அதை விடு. ம், இனி யாரையும் இப்படி பேசாத. ம், சரி. ம் சங்கடமாச்சா? ம், நான் இப்போ பேசினது சங்கடமாயிருக்கும்ல? ம், ம். என்னை பத்தி எதுவும் குழப்பம் இல்லை. அவருக்கு சங்கடமா இருக்கும் இல்லையா, அதான் யோசிக்கிறேன். இல்லை இல்லை, அவனுக்கு ஒன்றும் அந்த அளவு சங்கடம் ஆயிருக்காது. ம், ஏன் இப்போதாண்டி ஆனா இந்த 6 வயசு 7 வயசுல ரொம்ப பெருசா தெரியுது. பண்டெல்லாம் அப்படி இல்லை. அப்பெல்லாம் 10-15 வயசு டிஃப்ரென்ஸ்ல தான் கெட்டு வாங்கலாம். ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் யாரும் அப்படி கட்டிக்கவே மாட்டாங்கல்ல. தெரியலையே, பொண்ணுங்க எப்படின்னு உனக்கு தான் தெரியும். ம், நான் கடவுள்லையா பொண்ணுங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று ചോദിക്കட்டா? ம் இல்ல, எனக்கு பௌர்ணமி நிலவனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா. அது போல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? ம், உங்களுக்கு தான். எனக்கு இந்த கவி கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என் கூட இருக்கிறது பிடிக்கும், ஓகே தான். ஆனா வேற நேச்சுரலா ஏதாவது ஆசை ம், இப்ப எதுக்கு அதெல்லாம்? சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுங்க. என் செல்லம்ல, நேரம் வரும்போது சொல்றேனே. ம், கண்டிப்பா சொல்றேன்டி. ம், சரி. ஏன் பர்த்டே கிஃப்ட் எதனாச்சும் கொடுக்கலாம்னு நினைச்சியோ? ம், ம். சாருக்கு பர்த்டே கிஃப்ட்டை வாரி வாரி கொடுக்குறாங்க, வாங்கிச்சு வச்சுக்கோங்க. ஒப்போ ஆசையை பெற ஆசையே. துமர பத்தியா அவளுக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன ஆசை இருக்கு? எனக்கு என்ன ஆசை இருக்கா? ம் என் ஆசையை பற்றி அறிஞ்சதுக்கு பிறகுதானே என்ன பௌர்ணமி நிலாவெல்லாம் பார்க்க கூட்டிட்டு போனீங்க. பின்ன வேற என்ன இருக்க போகுது? நிஜமா இப்போ ஒன்றும் இல்லை. ம், ம். ஒண்ணுமே இல்லையே. ஏய் புழுவாதடி. ஐயோ, நிஜமா ஒன்றும் இல்லை. போதுமா? ம் நான் நம்பவே மாட்டேனே. எதுவும் இல்லாமலாம் நீ இப்படி கேட்க மாட்டேன். ஐயோ, என்னடா இதை ஏன் தப்பா போச்சு கேட்டது? ஒன்றும் இல்லைன்னு இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது? ம் என்னால இதை நம்ப முடியல. ஏன் தெரியுமா சொல்றேன்? எனக்கு புரியும். அது எப்படி புரியும்? நான் தான் சொல்றேன் இல்லடி, எனக்கு புரியும்.
உன்னுடைய இந்த ரெண்டு முட்டை கண்ணு, இந்த பார்வை, இந்த அழகான உதடு, இவங்கெல்லாம் ஏதோ எதிர்பார்க்கறாங்கன்றது மட்டும் எனக்கு புரியுது. நான் சொல்றது உண்மைதானே? ம் உண்மைதானே? ம் அப்போ ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற? ம் ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறேன். ம் சொல்றி, நான் யாரு? ஏன் கிட்ட போய் மறைக்கிற? ஏதோ இல்லாமல்லாம் நீ இப்படி கேட்கலன்னு மட்டும் எனக்கு மனசிலாயி பார. ம் கைய ம் சொல்லு. அது ம், எப்படி சொல்லன்னு தெரியல. என்னடி, என்கிட்ட என்ன தயக்கம்? எதா இருந்தாலும் தைரியமா கேளு. ம், கேளு. அது வந்து என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி இருக்கா இல்லையா? ஆமா, அந்த கூமுட்டையோட தங்கச்சி. என்ன கூமுட்டையா? ஆமா, கூமுட்டை தான். ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? அவனை அப்படிதான் சொல்லுவேன். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாதப்போ சும்மா கம்பல் பண்ணிட்டு இருக்கான். அவனெல்லாம் அப்படிதான் சொல்ல முடியும். ம் ஷோ, சரி, அதை விடு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இப்போ. ம் நீ இதை பாரு. என்ன, என்கிட்ட ஏதோ மறைச்சு இருக்கா? ம், ம். நான் எதுவும் மறைக்கல. ஒன்று கேட்கணும்னு தோணுச்சு, அதை மாத்திரம் கேட்கணும். ம் கேளு. எവിടെയോ போயிட்டு இருக்கோம் நம்ம அதுக்குள்ள. சொல்லும் கேளு. ம் என்ன? ம், ம், வேண்டாம். சொல்றி, உன் ஃப்ரெண்டு லக்ஷ்மிக்கு இப்ப என்ன? அவளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ம், அவளுக்கு ஒன்றும் இல்லையே. என்ன இருக்கு அவளுக்கு? கவி, இது மறைக்காத. எதா இருந்தாலும் பர. இன்னைக்கு ஒரு குழப்பமும் இல்ல. ம், சொல்லு. அது ம், நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல? ஆமா, நீ தான் என்ன காதலிக்கிற. ஏண்டி? எது? ஏய், நீயும் தானே காதலிக்கிற. களி நடிக்காதடி. ம், நான் ஒன்று காதலிக்கல. புழுவுனி. ம்ஹும். சரி, அதை விடு. நீ பறையா வந்ததை பாரு. ம், ஆனா நான் லவ் பண்ணல. ஐயோ, சரிம்மா, நீ லவ் பண்ணல. ம் சொல்லு. ம், அது ம், என்ன எதுவும் தப்பா நினைக்க கூடாது. ஏய், என்ன இப்படியெல்லாம் பேசுற? நான் யார் உனக்கு? உடனே அத்தை பையன் சொல்லிடுவா. ஹா, நீ செல்லமே, ரொம்ப நேரம் இழுக்காம சொல்லடி பட்டு. ம், சத்தியமா நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். போயிட்டு பாரு நோக்கட்டு. ம், அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே இல்லையா? ஆமா. அதனால எனக்கு ஒரு ஆசை. சரி. அது என்னன்னா, ம் உங்களோட ம், என்னோட ம், உங்களோட நெஞ்சில என் பேர் எழுதணும். கவி, என்ன சொன்ன? சாரி, இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான். உங்க பர்த்டே அதுவுமா நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சேன். எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஓய், என்ன பாரு. ம், இதுக்கு ஏன்டி இப்படி தயங்குற? அது ம், தயக்கமா இருந்துச்சு. அடி பொடி. நான் முழுசும் உனக்கு தான். இதுல நீ இப்படிலாம் கேட்கணும்னு ஒன்றும் இல்லை. புரியுதா? ம், எனக்கு தோணி நீ பார்க்குற பார்வையிலேயே ஏதோ இருக்குன்னு. தென் நீ கேட்ட விதமும் சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்லுச்சு. அதனால தான் கேட்டேன். ஆனா நான் மட்டும் கேட்கலன்னா இது நீ கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேல்ல. ம், ஆனா கவி, இது போல ஆசைலாம் வந்துச்சுன்னா அதான் காதல்னு சொல்லுவாங்க. ம், நீ என்ன காதலிக்கிற. ம், ம், ஒத்துக்கோ. ம், ம். இல்ல. ஒத்துக்கோடி. ம், ம், நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. ஒத்துக்காதடி. ஒத்துக்கவே ஒத்துக்காத கள்ளி. ம், சரி, நான் போறேன். போறியா? ஏய், போதடி. அடி பிச்சிடுவேன். ம், பின்ன நீங்க தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ம், நான் போறேன். ஏய், எல்லாரும் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு போகும்போது நம்ம 2 பேர் மாத்திரம் என்ன பிளான் பண்ணோம்? ம், என்ன பிளானு? ஓ, நீ தான் சொன்னியே. அதுக்குள்ள என்ன பிளான்னு கேக்குறல. ம், இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நம்ம உறங்கக்கூடாது. 2 பேரும் இருந்து கதை பேசி பேசி இருக்கணும். நிறைய நேரம் இருந்து சம்சாரிக்கணும். இதெல்லாம் யார் சொன்னது? ம், நான் தான்.
அப்புறம் இப்போ என்னமோ போறேன்னு சொல்ற? நீ தானே உங்க ரூம்க்கே என்ன அழைச்சிட்டு வந்தது. வந்தியா இல்லையா? அப்புறம் இப்போ நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்ற. எங்க போவ நீ? இதுதானே உன்னோட ரூமு. அப்புறம் என்னடி உனக்கு கிறுக்கி கிறுக்கி. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா உறங்கக்கூடாது. இன்னும் குறைச்ச நேரத்துல விடிஞ்சிரும். தென் அதோட ஸ்ட்ரைட்டா நம்ம சூப்பர் மார்க்கெட் கிளம்புறோம். ம்? அழகி என் செல்லடி நீ. சரி டிஷர்ட் கழட்டுட்டா? ஏய் வெக்கப்பட வேண்டியது நானுடி. நீ அப்புறத்தை திரும்பி இருந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. நிக்கு டிஷர்ட் கழட்டிட்டு வரேன். கவி சிரிக்காத. போ நான் வரமாட்டேன் ப்ரோ. அப்படியெல்லாம் பார்க்காதடி. வாங்க. நீ தலை நோக்கு. தலை நோக்குன்னு சொன்னேன். ஏய் நீ கண்ண முட்றி. மூடுன்னு சொன்னேன். கண்ண தர. ஏய் ஏன்டி அப்படி பாக்குற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்க்காம எப்படி நான் எழுத முடியும்? சரி லாஜிக்கா தான் கேக்குற. அதுக்குன்னு இப்படியெல்லாம் பார்க்காத. சரி அவரை நோக்கி ஒரு பென் இருக்குல்ல, அது மாத்திரம் எடுத்து தரீங்களா? இந்தா. அது இருக்கட்டும். ஏய் ஏன்டி அங்க வச்சுட்ட? கொஞ்சம் கிட்ட வாங்க. நான் வரமாட்டேன். போ. வாங்கன்னு சொல்றேன். அங்க என்ன பண்றீங்க? ஏய் எங்கடி பிடிச்சிருக்க? நீங்களும் இப்படித்தான் என்ன பிடிச்சு இழுப்பீங்க. இப்போ தெரியுதா? நல்லா புரியுதுடி. ஏய் கவி கவி. ஏய் சாரி. ஏய் என்னடி உன் ஆசையெல்லாம் அவ்வளோதானா? எழுதணும்னு சொன்னல. வா பெண்ணெடு. இல்ல வேண்டாம். கவி அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவடி. வா பெண் எடுத்தியா? எழுது. என்ன? நீ இன்னும் தொடங்க கூட இல்லை. எனக்கு என்னமோ ஆகுதுடி. சிரிக்காதடி. நீ சிரிக்க சிரிக்கதான் எனக்கு என்னமோ ஆகுது. என் பேரு எழுதட்டா? எழுதட்டான்னு கேட்டேன். சாணக்யா சாணக்யா ஏதோ தந்திரம் செய்தாய். உன்மதியால் என் மனதை நீதான் வசியம் செய்தாய். அடம் பிடித்தே நீ எந்த நெஞ்சில் இடம் பிடித்தாய். ஐ லவ் யூடா. காதலுக்காக உந்தன் நெஞ்சை கடன் கொடுத்தாய். ஐ லவ் யூடா. தீராத உன் அன்பினால் போராடி என்னை வென்றதால் என் அழகெல்லாம் உனக்காக சமர்ப்பிக்கிறேன்.